ரஷ்யாவோட தத்தரிஸ்தானோட கேபிட்டலான கசான்ல நடந்தக்கூடிய அந்த அட்டாக், அந்த ஹைரேஸ் பில்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் நடந்திருக்கு இல்லையா, ட்ரோன் தாக்குதல் சைட்ல வீடியோ பதிவுகளோட இருக்கும். ஸோ இதை பத்தி இப்போ ரஷ்யா தரப்பு வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் ரஷ்யாவோட ஸ்போக் பர்சனான மரியா ஜரக்கோ அவர்கள். இவங்களை பல பதிவுகள்ல நம்ம பார்த்திருப்போம், இவங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்திருப்போம். ஸோ இவங்க தரப்புல இருந்து வரக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, மொத்தம் 8 ட்ரோன்கள் கசான் பகுதியை நோக்கி அனுப்பியிருக்காங்க. எதுக்காக இது போல ட்ரோன்களை அவங்க அனுப்பியிருக்கலாம் அப்படின்னா, அதுவும் மக்கள் வாழும் குடியிருப்பு பகுதிகள் தான், ரெண்டாவது இண்டஸ்ட்ரியல் பகுதி தான். இதுக்கும் மிலிட்டரி காம்ப்ளெக்ஸுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு பகுதிகளில் இது போல ட்ரோன் தாக்குதல்கள் நடந்திருக்கு. இப்போ இந்த ட்ரோன் தாக்குதலை அவங்க எதுக்காக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ரஷ்ய தரப்பு சொல்றாங்கன்னா, இந்த பிரிக்ஸ் சம்மிட் நடந்தது இல்லையா, அதோட சக்சஸை சீர்குலைக்கணுன்றதுக்காக இது போல ஒரு தாக்குதல் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு ஸ்டேட்மெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. ரெண்டாவது இதான் 9/11ஓட ஒப்பிட்டு பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு இந்த 9/11 அட்டாக் நடத்தினது வந்து பாத்தீங்கன்னா ஒசாமா பின் லேடன் இல்லையா, நான் இது ஒரு பதிவுல வந்து பாத்தீங்கன்னா சதாம் ஹுசேன் சொல்லிட்டாரு. கண்டினியூஸா ஒரு ஃப்ளோல பேசும்போது பேர்லாம் கரெக்டா இதாக மாட்டேது, தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. இந்த ஒசாமா பின் லேடன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா 9/11 அட்டாக் பண்ணியிருந்தார் இல்லையா, அவரு வந்து பாத்தீங்கன்னா இருந்தது பாகிஸ்தான்ல, ஆனா பாவம் ஆப்கானிஸ்தானை இன்வைட் பண்ணாங்க. ஸோ அந்த டைம்ல சொல்லும் போது மாற்றி சொல்லிட்டேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்னன்னா, டெலகிராம் இந்த இதுலாம் வந்து பாத்தீங்கன்னா இதை லிங்க் பண்ணி பேசுறதுனால என்ன நடக்குது அப்படின்னா, ஒசாமா பின் அப்படிங்கறத அந்த வாக்கியத்தை மட்டும் எடுத்துட்டாங்க, விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்களை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதை மேட்ச் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல இணையத்துல பார்க்க முடியுது. நம்ம கூட டெலகிராம் சேனல்ல ஷேர் பண்ணிருப்போம். சும்மா ஃபன்னுக்காக இது போல பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஒரு தலைவர்லாம் இப்படி பண்ணக்கூடாதுங்க அப்படிங்கிறது போல சொல்லலாம்னு தான் யோசனை. எனக்கு கண்டனம் தெரிவிக்கணும்னு ஆசைதான். பட் ஆனா என்ன பண்றது, ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து அந்த அளவுக்கு பேசிக்கிறாரு. ரொம்ப அசிங்கமா ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களை பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி, அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி பேசிக்கிறதுனால இப்ப இதுக்கு கண்டனம் தெரிவிக்க முடியல. நீங்க பேசிக்கிறீங்க, அதே போல அவங்களும் பேசுறாங்க, அவ்வளவுதான் அப்படிங்கிறது போல யதார்த்தமா கடந்து போக வேண்டிய சூழ்நிலைக்கு நம்மள தள்ள வச்சுட்டாரு பாருங்க ஜெலன்ஸ்கி அவர்கள். தலைவரே இப்படி பண்ணலாமா தலைவரே, பாருங்க உங்களுக்காக கண்டனம் கூட தெரிவிக்க முடியல, என்ன பண்றது. சரி, ஓகே. இப்ப வந்து பாத்தீங்கன்னா மாஸ்கோல இந்த ட்ரோன் அட்டாக்ஸ் தான் பெருமளவில் நடந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல, ரஷ்யாவோட பல பகுதிகள்லயும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்ல அதிகமான தாக்குதல்கள் இது போல நடந்திருக்கு. என்னன்னா, பேங்கா இருக்கட்டும், போஸ்ட் ஆபீஸா இருக்கட்டும், திடீர்னு யாரோ ஒருத்தங்க பை நிறைய கிராக்கர்ஸ் எடுத்துட்டு போய் வீட்டு மேல, அந்த போஸ்ட் ஆபீஸ் கதவு மேல, பேங்க்ல, ஏடிஎம்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போட்டு பண்றாங்க. ஏங்க அதெல்லாம் பாத்துங்க, இதெல்லாம் வெளியே டெலிகாஸ்ட் பண்ணாதீங்க, சைடுல வீடியோ பதிவுகளோட இருக்கு. ஏன்னா சிக்கல் அமெரிக்காலாம் வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம் இந்த ராபரி எல்லாம் நம்ம தொடர்ந்து இதுக்கு முன்னாடி வந்து இந்த சேனல்ல போட்டிருப்போம், ராபரி ஸ்டோரிஸ். அதுல அந்த ஏடிஎம் மிஷினியா கட்டி இழுத்துட்டு போகக்கூடிய காட்சிகள்லாம் பார்க்க முடியுது. அவங்களுக்குலாம் லூசிங்க பாருங்க, எவ்வளவு சிம்பிள் பாருங்க அப்படிங்கிறதுல பாடம் படிச்சிட போறாங்க. கிராக்கர்ஸை யூஸ் பண்ணி கரெக்டான இடத்துல வெடிச்சோம்னா ஏடிஎம் மிஷின் எல்லாமே இதாயிருது, என்ன உள்ளக்கது சேர்ந்து கறி போயிடும். அதை கொஞ்சம் பார்த்து சேஃபா கையாடல் பண்ணாங்கன்னா அமெரிக்கால எல்லாம் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அப்படிங்கிறது போல கதை இருக்கு. ஏன்னா அவ்வளோ ராபரி ஸ்டோரி இருக்குதுங்க. இந்த செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்ல வந்து பாத்தீங்கன்னா இது போல தீவிரவாத நடவடிக்கைகள் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. ரஷ்யாக்குள்ள இது போல தாக்குதல்கள் பெருமளவுல இருக்கு. ரஷ்யாவுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கணும், ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சு எப்படியாச்சும் இங்க பாரு ஏகப்பட்ட விஷயம் நடக்குது, உங்களுக்கு இழப்பு இருக்குது, வாங்க சொல்றதை கேட்டுக்கோங்க, இல்லைன்னா மிக பெரும் பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிறது போல அவங்களும் செஞ்சுதான் பாக்குறாங்க. ரஷ்யாவும் அமைதியா இருக்கிறாங்க. ஆனா ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் தரப்பு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்கு, நம்ம மேல போர் தொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது போல. வார் ஹாஸ் பீன் டிக்ளேர்ட் ஆன் ரஷ்யா அப்படிங்கிறது போல புட்டின் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ரஷ்யாவும் தயாராயிட்டு தான் இருக்கிறாங்க, அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. சைடுல ஒரு வீடியோ பதிவுகளோட இருக்கும், டேங்க் பேட்ச் அடிச்சு தள்ளிட்டே இருக்காங்க. ரஷ்யால திருமண பக்கம்லாம் இது போல டேங்கும் ஒரு ட்ரெயின் வண்டியில ஏற்றிக்கிட்டு பொட்டியில ஏத்திக்கிட்டு வந்துகிட்டே இருக்குது. இது ஒரு சைடு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, சமீப காலமா நார்த் கொரியா ஹெவியா இருக்கிறாங்க. ரஷ்யா 2 ட்ரெயின் அனுப்பியா, நான் 4 ட்ரெயின் அனுப்புறேன் அப்படிங்கிறது போல. முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நார்த் கொரியாவோட ஆர்மட் பர்சனல் வெஹிக்கல்ஸ் எல்லாம் வந்து வீடியோ பதிவு பார்த்தோம். இப்ப பாருங்க ஐஆர்பிஎம் இன்டர் கான்டினென்டல் பெலிஸ்டிக் மிசைல் எல்லாம் வண்டியே ஏற்றி அனுப்புறாங்க ரஷ்யாக்குள்ள. வீடியோ பதிவுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. 2 பேருக்கு காம்படிஷன் இருக்கு. நீ வந்து ட்ரெயினுக்கு 100 வண்டி இறக்குனீங்கன்னா நான் ட்ரெயினுக்கு 200 வண்டி இறக்கும் அப்படிங்கிறது போல 2 பேரும் மாறி இறக்கிட்டு இருக்கிறாங்க ஃப்ரண்ட் லைன்ல. இப்ப களத்துல வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் தரப்புல இருந்து இதுவரைக்கும் இல்லாத ஒரு கான்செப்ட வந்து பாத்தீங்கன்னா முதல்ல உக்ரைன் தரப்பு வந்து ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. இந்த உசு வீடியோ போடுறது, அந்த வீடியோ இந்த வீடியோ அப்படியே அம்லி பண்றது, இது போல எதுவுமே இல்லாம ரொம்ப சைலண்டா இந்த ஜெப்ரியான்ஸ்கி, பிட்கேத்கி இந்த ரொபோத்தேனில வந்து அஃபென்ஸ் பண்ணாங்க, இந்த உசு வீடியோ போட்டு வந்து. ஸோ அந்த டைம்ல இந்த பிட்கேத்கி இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க உக்ரைன் தரப்புல இருந்து ஒரு டைரக்ஷன்.
இப்ப அதே டைரக்ஷன்ல உக்ரைன் தரப்பு வந்து ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பகுதியில கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் இருக்கு அப்படிங்கிறது போல ரஷ்ய வீரர்கள் தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ வெலிகா நோவோசெல்கால மிக பெரும் அளவுல அஃபென்சிவ் ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டாவது இந்த எர்னோகாடர் அந்த ஜாப்ரோசிஷியா பகுதியில் இருக்கக்கூடிய அணு உலை. சோ அந்த பகுதிக்கு நேர் ஆப்போசிட்ல இல்லியங்கால அதிகமான உக்ரைனோட வீரர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஷன் ஆயிருக்காங்க. இப்ப இந்த ரெண்டு சைடுக்கு நடுவுல தான் இந்த ஜெப்ரியான்ஸ்கி இதெல்லாம் இருக்கு. சோ இந்த பகுதியில ஒரு அழுத்தம் கொடுக்கறதுனால இப்ப ரஷ்யா ஏதோ ஒரு பகுதியில இருந்து ரீடைரக்ட் பண்ணும் வீரர்களை. சோ அப்படி பண்ணி இந்த இடத்துல முட்டு கொடுக்கும்போது அந்த இடத்துல ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் எடுத்துடலாமா, இல்ல வெலிகா நோவோசெல்கால பிரிட்ஜ் எல்லாம் உடைச்சு விட்டாங்க. சைடுல ஒரு வீடியோ பதிவு லோட இருக்கும். சோ வெலிகா நோவோசெல்கா வந்து பாத்தீங்கன்னா இப்போ டெக்னிக்கலா என்சர்க்கிள் பண்ணி இருக்காங்க ரஷ்ய தரப்புல இருந்து. இன்னும் கூடிய சீக்கிரத்துல ட்ரோன் கண்ட்ரோல், ஆர்ட்லரி கண்ட்ரோல் எல்லாமே வந்துருச்சு. ஸ்டெப் பை ஸ்டெப்பா முன்னேறிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு வாரம் 2 வாரத்துக்குள்ள இந்த மிக பெரும் பகுதிகளை வந்து வெலிகா நோவோசெல்கால கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும் ரஷ்யாக்கு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. பட் ஆனா சைட்ல லைனா இமேஜஸ் லோட் ஆயிருக்கும். உக்ரைன் முழுவதும் இப்ப திரும்பவும் பதுங்கு குழிகள், ட்ரென்ச் லைனு, இந்த பாப் வயர் போடுறது, ரெண்டாவது அந்த டிராகன் ட்ரென்ச் வைக்கிறதுன்னு பெருமளவுல இப்போ களமிறங்கி இருக்காங்க. ஏன்னா டிஃபென்ஸ் லைனே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, புதுசா மிக பெருமளவுல டிஃபென்ஸ் லைன் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் தரப்பு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இந்த செலிடோவில் வந்து பாத்தீங்கன்னா டென்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் கணக்கான பணம் செலவு பண்ணி, ஹரினியாச செலவு பண்ணி டிஃபென்ஸ் லைன் போட்டாங்க. ஒரு நாள்ல புடிச்சிட்டாங்க அந்த பகுதியை. இப்ப இதெல்லாம் வந்து எத்தனை நாளைக்குங்க தாக்கு பிடிக்கும் அப்படிங்கிற போல கேள்வி இருக்கு. அதாவது இது போல போட்டாலே ஊழலா அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல பார்க்க வேண்டியதா இருக்கு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, மேற்பார்வையோட சில பல முக்கியமான நபர்களோட மேற்பார்வையோட இது போல ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் கமாண்டர் இன் சீஃப் சிரிஸ்கி அவர்கள் சொன்ன பாரியே நம்ம வந்து இந்த டைம்ல வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டே இருந்தோம்னா சிக்கல் தான். நம்ம சீஸ் பண்ணணும் இந்த மொமெண்டம், நம்ம ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னிருந்தார் இல்லையா. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் லைன்ல ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இது ஒரு டைவர்ஷனல் அட்டாக் தான். மெயின் அட்டாக் எங்க இருக்க போது அது கூடிய சீக்கிரம் இருக்கும் அப்படிங்கிற மாற்றுக்கிறது இல்ல. இந்த ஜாப்ரோசிஷியா கெர்சன் பகுதியில ஏதோ ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் உக்ரைன் பக்கத்துல இருந்து இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இப்ப அதே போல வந்து பாத்தீங்கன்னா இப்ப சுமி இந்த ஏரியாலாம் டிஃபெண்ட் பண்ணக்கூடிய வேலைகள்ல உக்ரைன் தரப்பு வந்து இறங்கி இருக்கிறாங்க. அந்த ஏரியாலையும் ஃபோர்டிஃபிகேஷன் கட்டுறது இது போலாம் இருக்கு. இப்படித்தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்கிவ் பகுதியில ஒச்சான்ஸ்கெல்லாம் பெருமளவுல டிஃபெண்ட் லைன் தோண்டி எல்லாம் பண்ணதான் சொன்னாங்க. ஆனா அவங்க பாட்டுக்கு நடந்து வந்து பல பகுதிகள் பிடிச்சிருந்தாங்க இல்லையா ரஷ்ய தரப்பு வந்து. சோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா இப்போ திரும்பவும் ஆயிடக்கூடாது இல்லையா, இதுவும் மேற்பார்வையோட இதெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. சோ ரெண்டு சைட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் லைன் என்ஹான்ஸ் பண்றாங்க உக்ரைன் தரப்பு வந்து. அட் த சேம் டைம் ரஷ்யாவும் வந்து பாத்தீங்கன்னா பெல்பக் ஏர்ஃபீல்டு, இது வந்து கிரீமியால இருக்கக்கூடிய ஏர்ஃபீல்டு, இந்த பகுதியில இதுக்கு முன்னாடி எல்லாம் நார்மலா தான் இருந்தது, ட்ரோன் தாக்குதல் இது போல விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருந்தது. ஆனா இப்போ லேயர்டு கான்கிரீட் ஷெல்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல அமைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல மேற்கு தரப்புல இருந்து எப்ப பார் சேட்டலைட் முடிஞ்சிட்டு இருக்கும் இல்லையா. ஸோ எவ்வளவு மொஞ்சினதுல இது போல இமேஜஸ்லாம் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த இமேஜஸ் வந்து பார்க்கும்போது ரஷ்யா கிரீமியாவும் மிக பெரும் அளவுல தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. அட் த சேம் டைம் இந்த ராஷ்டிரவண்ட ஒரு கிளியர் அந்த பயிலும் ட்ரோன் தாக்குதல் சமீப காலமா நடந்துட்டு இருக்கு. இந்த அட்டாக்ஸ் மிசைல் இந்த ரெண்டு சைட்லயுமே சொல்றேன், கிரீமியால அட்டாக் நடக்கும், ஹிமாஸ் இதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா சமீப காலமா. ஸோ இது போல தாக்குதல் இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக ராஷ்டிரவன் டவுலி வந்து பாத்தீங்கன்னா இது போல லேயர்டு கான்கிரீட் ஷெல்டர்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரஷ்ய தரப்பு வந்து. ஸோ இருதரப்புலையுமே மிக பெரும் அளவுல டிஃபென்ஸ் லைனை வந்து என்ஹான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரஷ்ய தரப்பு வந்து பெருமளவுல ஆயுதங்களை அடிச்சு தள்ளிட்டு இருக்காங்க. டேங்க்கள் வரது பார்த்தோமா இந்த பதிவுல. இப்போ அது கூட வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு ஸ்மால் மிசைல் ஷிப்பை வந்து பாத்தீங்கன்னா இன்டெக்ட் பண்ணிக்கிறாங்க, இனாகிரேஷன் பண்ணியிருக்காங்க, செஞ்சு முடிச்சிட்டாங்க கப்பல் கட்டும் இடங்கள்ல. இப்போ அதை நேவிக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கிறாங்க அதோட இனாகிரேஷன் செரிமனி. இது போலவே இன்னொன்னு சமீபத்துல நம்மளுக்கான ஒரு ஷிப் நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் கூட போய் அந்த ஷிப்பா இனாகிரேஷன் ஃபங்க்ஷன்லாம் ஜாயின் பண்ணியிருந்தா இல்லையா கலிங்கன்களை வச்சு, அது கிளம்பிடுச்சு வந்துகிட்டு இருக்கு இந்தியாவுக்கு. வர வழியில நம்மளோட நட்பு நாடுகள்லாம் போர்ட்கால்ஸ் அடிக்கும், வரது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸா இருக்கும் இல்லையா. ஏன்னா பால்டிக் சீல இருந்து கிராஸ் பண்ணி இந்த சைட் மெட்ரேனியன் ஷி வழியா வரணும்னா கொஞ்சம் சிக்கல் தான். மேபி மெட்ரேனியன் ஷி வராம அந்த ஆப்பிரிக்கா வழியா போய் சுத்திட்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. ஸோ இது போல பல நாடுகளையும் போர்ட்கால்ஸ் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நடந்துருச்சு. நம்மளோட ஷிப்போட பேர் வந்து பாத்தீங்கன்னா INS துஷில். இது ரஷ்யாவோடது வந்து பாத்தீங்கன்னா துஷா. இவங்க வந்து இன்டெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குமா உங்களோட கேள்வி இருக்கு. பட் இருந்தாலும் இங்க மிசைல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் மிசைல் ஷிப் வந்து பாத்தீங்கன்னா இன்டெக்ட் பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறம் புதுசா ரஷ்யாக்கு இது எந்த மாதிரி கை கொடுக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்தது அப்படியே நம்ம மிடில் ஈஸ்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா மிடில் ஈஸ்ட்ல யெமன் ஹவுதிஸ் மேல திரும்ப ஒரு ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிறாங்க. மிக பெரும் வெடி விபத்து, இது மஷ்ரூம் கிளவுட்ஸ் மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிற சொல்லப்பட்டது. இது எதுக்கான இப்போ திரும்ப பாலிஸ்டிக் மிசைல் தாக்குதல் பண்ணாங்க இல்லையா. ஸோ அதுக்கு ரிவெஞ்ச் கொடுக்குற மாதிரி இஸ்ரேல் தரப்பு வந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இது அமெரிக்கா பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. எது எப்படியா அங்க ஒரு அலையன்ஸ் இருக்கு இல்லையா.
2வது அன்சருல்லா அவர்கள் இந்த யமனி ஸ்போக் பர்சன் இருக்காங்க இல்லையா, அவங்க தரப்பின் ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. எங்களுக்கு தெரியுங்க இந்த மாதிரி தாக்குதல் நினைச்சுனா நாங்க பயப்பட மாட்டோம். நாங்க போர் தொடுக்கிறது இஸ்ரேலோட எந்த மாதிரியான விலை இருக்குன்னு எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுல ஒரு டேரிங்கா பதில் சொல்லியிருக்கிறாரு. இவங்க எப்படி யமன் ஹவுதீஸ் லைக் லெபனான்ல இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா மாதிரியா இல்ல எந்த அளவுக்கு இவங்க ஸ்ட்ரகிள் கொடுக்க போறாங்க அப்படிங்கலாம் பார்த்தோம்னா, சமீபத்துல சவுதிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலை உருவாயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது மிடில் ஈஸ்ட்ல. மேபி யமன் ஹவுதீஸ் வெர்சஸ் சவுதீஸ் திரும்பி வருமா, இல்ல சவுதியை பயன்படுத்தி அமெரிக்காவோட ராணுவம் யமன் மேல போர் தொடுப்பாங்களா அப்படின்ற சிக்கல்கள்லாம் இருக்கு, கேள்விகள்லாம் இருக்கு. ஸோ என்ன நடக்க போகுது இந்த உலகத்துல அப்படிங்கிறதோட பொறுத்து வந்து பார்த்தலாம். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சினா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில் அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.